ஹலோ நண்பா, இப்போ ரீசெண்டாக வேலை தேடுறவங்க மத்தியில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் டிஎன்இபி வேக்கன்சி. ஆமாம், தமிழக மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட 15,000 வேக்கன்சி ஃபில் பண்ணுறதற்கான அறிவிப்பு வரப்போகுது அப்படின்னு எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டரே சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் அந்த 15,000 வேக்கன்சி என்னென்ன வேக்கன்சி, அதற்கான கல்வி தகுதி என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் நண்பர்களும் பார்க்கட்டும், அவங்களும் அப்ளை பண்ணட்டும். ஓகே, இந்த ஒரு இமேஜை தான் ஃபஸ்ட்டு அவர் ஷோ பண்ணியிருந்தார். என்னென்னா, ஒட்டு மொத்தமாக டிஎன்இபியில் இவ்வளோ பேர் தேவை. அதில் இவ்வளோ பேர் தான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 74,714, கிட்டத்தட்ட 65,000 வேக்கன்சி காலியாக இருக்குது. அது நிரப்பப்படணும் அப்படின்னு டிஎன்இபி அமைச்சர் சொல்லியிருந்தாங்க. இந்த 65,000 வேக்கன்சியில் முதற்கட்டமாக கிட்டத்தட்ட 15,000 வேக்கன்சியை ஃபில் பண்ண போகிறாங்க. விரைவில் அறிவிப்பு வரும். அதாவது இதற்கு முன்னாடி வந்த மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உறுதியாக வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன பதவிகள் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். இதில் நான் பெரும்பாலும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பதவி என்ன அப்படின்னா, இந்த 8ஆவதாக இருக்கக்கூடிய பதவி ஃபீல்டு அசிஸ்டண்ட். ஓகே, அதில் அசஸர் அப்படிங்கிற போஸ்ட்டையும் சேர்த்துருக்காங்க. மொத்தமாக 12,500 வேக்கன்சிக்கான இந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட் வேக்கன்சி பற்றி தான் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் இந்த அசஸர் அப்படிங்கிற ஒரு ரோல் இருக்குல்ல, இந்த அசஸர் ரோலுக்கான குவாலிஃபிகேஷன் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அப்படியே ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோ அப்படி எண்டு வரையும் பார்த்தாலே டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லா தகவலுமே புரிஞ்சிடும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டிஎன்இபியோட அசஸருக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையும் இப்போது 2019 இந்த அசஸருக்கான குவாலிஃபிகேஷனை இவங்க அப்டேட் பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பாருங்கள், அசஸர் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் டிஎன்இபியில் எடுக்கக்கூடிய இந்த பதவிக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி இல்லை சயின்ஸ் டிகிரி இல்லை காமர்ஸ் டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். ப்ளஸ் இபி மீட்டர்ஸில் அந்த யூனிட்ஸ் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக வியூ பண்ணுற அளவுக்கு உங்களுக்கான ஐசைட் இருக்கணும், மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கணும், ப்ளஸ் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்னை பொறுத்தவரையும் இதில் ஏதோ ஒரு டிகிரி, ஆர்ட்ஸ் டிகிரியோ சயின்ஸ் டிகிரியோ காமர்ஸ் டிகிரியோ ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே போதுமானது. நீங்கள் தாராளமாக இந்த அசஸர் பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மினிமம் 18லேருந்து 35 வயசு வரை உள்ளவங்க அந்த அசஸர் பதவிக்கு தகுதியானவங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்க்கு. இப்போது அசஸருக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருச்சா, இந்த குவாலிஃபிகேஷனில் உள்ளவங்க இந்த பதவிக்கு காத்துருங்க, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த 12,500 ஃபீல்டு அசிஸ்டண்ட் அதிலேயே அசஸரையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அந்த அசஸர் பதவிக்கான கல்வி தகுதியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட் பதவிக்கான கல்வி தகுதி என்ன, அதை எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வரும்ல. ஃபீல்டு அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரையும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக எடுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியிலேருந்து கூட ஃபீல்டு அசிஸ்டண்ட்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. கிட்டத்தட்ட 1,794 வேக்கன்சிக்கு. ஓகே, ஃபீல்டு அசிஸ்டண்ட் அதாவது கள உதவியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. களத்தில் இறங்கி வேலை பார்க்குற மாதிரியான வேலை, அதாவது போல் கிளைம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஓகே, 18லேருந்து 32 வயது வரை உள்ளவங்க இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் பதவிக்கு அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது எஸ்சி எஸ்டிக்கும், அப்புறம் பிசி எம்பிசி டிஎன்சி பிசிக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடித்தவங்க தகுதி. ஐடிஐ எலக்ட்ரிஷியன், வயர்மேன், எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் முடித்தவங்க நீங்கள் இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் பதவிக்கு ட்ரை பண்ணலாம். நிறைய வேக்கன்சி வரப்போகுது. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் இருக்கிறவங்க நீங்கள் இந்த பதவிக்கு காத்துருங்க. ஓகேவா? இப்போ இந்த அதிக வேக்கன்சி என்ன குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த நம்பர் ஆஃப் போஸ்ட், இந்த ப்ரொபோசல் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் 42 வேக்கன்சி. பிகாம் காமர்ஸ் டிகிரி முடித்தவங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து பாருங்கள், அசிஸ்டண்ட் இன்ஜினியர் சிவிலில், மெக்கானிக்கலில், எலக்ட்ரிக்கலில். ஓகே, ஸோ இதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கெலாம் பிடெக் சிவில், பிடெக் மெக்கானிக்கல், பிடெக் எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இந்த எலக்ட்ரிக்கல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடெக் எலக்ட்ரிக்கல் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்களுக்கு கொஞ்சம் பதவிகள், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்களுக்கு கொஞ்சம் பதவிகள், அந்த மாதிரியும் வரும். ஓகே, அடுத்து பாருங்கள், டிஏ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எலக்ட்ரிக்கல்லையும் மெக்கானிக்கல்லையும் இருக்குது. 945, 203 இவ்வளோ வேக்கன்சி. இந்த அசிஸ்டண்ட் இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொண்டு தான் நிரப்புவாங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்குறாங்க அக்கௌண்ட்ஸில். இதுக்கு 435 வேக்கன்சி இருக்குது.
இதுக்கும் காமர்ஸ் டிகிரி முடித்தவங்க. அடுத்து டெஸ்டர் கெமிக்கல் 94 வேக்கன்சி, இதுக்கு வந்து இந்த கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அது மாதிரி முடித்தவங்க. ஸோ மொத்தமாக 15,058 வேக்கன்சிக்கான ப்ரொப்போசலை ரெக்ரூட்மெண்ட்டை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விரைவில் இதற்கான அறிவிப்பு வரப்போது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2021 கேங்மேன் நோட்டிஃபிகேஷன் விட்டு கிட்டத்தட்ட 5,391 காலியிடங்கள் பெண்டிங்கில் இருக்குது, ஃபினான்ஸ் அப்ரூவலில் இருக்குது. ஸோ அதையுமே சேர்த்துட்டாங்க அப்படின்னா அதையுமே சேர்த்து கிட்டத்தட்ட 20,449 வேக்கன்சி வரும். அதற்கான ப்ரொப்போசலை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இபியில் ஒரு 20,000 பேர், ஆல்ரெடி 5,000 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 15,000 பேர் எடுக்க போகிறாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய மேசிவ் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது ஐடிஐ முடித்தவங்களுக்கு ஃபீல்டு அசிஸ்டண்ட் இருக்குது, ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி முடித்தவங்களுக்கு அசஸர் இருக்குது, அதே மாதிரி பிடெக்கு டிப்ளமோ முடித்தவங்களுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இருக்குது, அதே மாதிரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கு டெஸ்டர் கெமிக்கல் இருக்குது. இது மாதிரி எல்லா படிப்புகளுக்குமே நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நீங்கள் வேணால் டிஎன்இபி ரீசெண்ட் ஜாப் அப்டேட், ரீசெண்ட் நியூஸ் பை டிஎன்இபி மினிஸ்டர் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் இது தொடர்பான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் தான். என்னையை பொறுத்தவரை இவ்வளோ ஆண்டுகளாக வரப்போகுது அப்படின்னு இல்லாமல் நிச்சயமாக இந்த ஆண்டில் இதற்கான அறிவிப்பு 1 by 1 வரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். உங்களோட கருத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த போஸ்ட் பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல் வேணும், அதை நீங்கள் எங்கே பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம், சிலபஸ் வைஸ் பிரேக் டவுன் எல்லாத்தையுமே வேணும் அப்படின்னா போஸ்ட் நேமை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு போங்க. டேட்டா.